உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். 2026 சட்டப்பேரவை தேர்தல் வியூகங்களை வகுக்க தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோரை அதிமுக அணுகுவதாக வெளியாகியிருக்கும் தகவலின் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் எந்த தேர்தலிலும் பெரிதாக சோபிக்கவில்லை அதிமுக. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் தோல்வியே மிஞ்சியது. 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்ததும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இவ்விவகாரத்தில் கட்சியிலிருந்து பிரிந்த அணியினர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து வருகின்றனர். மறுபுறம் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக ஆலோசிக்கும் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு தீவிரமாக களப்பணியாற்ற நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்துவதாக தெரிகிறது. தொடர் தோல்விக்கு எண்டு போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அதிமுக. தேர்தலுக்கு 2 ஆண்டுகள் இருக்கும் நிலையில் ஆளும் திமுக இப்போதை பணியில் தீவிரம் காட்டுகிறது. இதற்கு ஈடு கொடுக்க வேண்டிய கட்டாயமும் அதிமுகவிற்கு இருக்கிறது. இந்த சூழலில் 2026 தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்க பிரசாந்த் கிஷோரை அதிமுக அணுகுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் தேர்தல் வியூக பணிகளிலிருந்து விலகிய பிரசாந்த் கிஷோர் பீகார் அரசியலில் தீவிரம் காட்டி வருகிறார். இருப்பினும் ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் சந்திரபாபு நாயுடுவிற்கு அவர் மறைமுகமாக ஆலோசனை வழங்கியதாகவும் கூறப்பட்டது. இப்போது ஆந்திரா பார்முலாவை தமிழகத்தில் பரிசோதிக்க அதிமுக முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவுக்கு இந்த வியூகம் பயனளிக்குமா என்று கேட்டால் முதலில் பிரசாந்த் கிஷோர் தூக்கிவிடும் அளவிற்கு அதிமுக வலுவாக இருக்கிறதா என்பதே கேள்விக்குறி என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன். சக்தியில் இருந்தாதான் அகப்பையில் வருவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சவுத்துல இருக்கிற 1.25 கோடி ஓட்டுல வெறும் 12 லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க. உங்க கோட்டைகள் எல்லாம் ஓட்ட விழுந்திருக்கின்றது நமக்கு நல்லா தெரியுது. அப்போ பிரசாந்த் கிஷோர் தூக்கி விடுற லெவல்ல அது இருக்கா, அந்த கட்சி இருக்கான்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறியா பாக்குறோம். உங்களுக்கு செல்வாக்கு இருக்கணும். செல்வாக்கு, அந்த செல்வாக்கு உங்களுக்கு எப்போ வரும்னா உங்க கட்சி ஒன்றுபட்டாதான் வரும். தனியா இருந்தே நான் வெற்றி பெற்றுவேன், எனக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்தா நான் வெற்றி பெற்றுவேன் நடக்காது. வலுவான நிலைக்கு வந்தாலும் திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் சிதறாத வகையில் கூட்டணியை ஒருங்கிணைத்தால் திமுகவுக்கு போட்டி கொடுக்கலாம் என்கிறார் பிரியன். இதுவே பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் பேசிய போது தொண்டர்களை நம்புங்கள் என்றார். பிரசாந்த் கிஷோர் திமுக கூட போய் வேலை செஞ்சு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சது 3% ஓட்டு. அந்த பணத்தை கண்டிப்பா கோடி கணக்குல தான் அவர் சார்ஜ் பண்ணுவார் பிரசாந்த் கிஷோர். அந்த கோடி கணக்கு பணத்தை தொண்டர்களை நம்பி நீங்க கொடுத்தீங்கன்னா தொண்டர்கள் அதிகமான வாக்குகளை உங்களுக்கு வாங்கி தருவாங்க. கரண்ட் பில்லு போராட்டத்தை பட்ஜெட் அன்னைக்கு போராட்டமா பண்ணிச்சு அதிமுக. அப்ப எது செய்தி ஆகும்? பெரிய செய்தி எது வரும்? அதிமுக கரண்ட் பில் விலையை எதிர்த்து போராடினது செய்தியா வருமா, இல்ல அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்துக்கு பட்ஜெட் போதிய ஒதுக்கலன்னு செய்தி ஆகுமா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட அங்க கரெக்ஷன் பண்ணல. இதுல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன பண்ண போறாரு? பிரசாந்த் கிஷோர் 2021 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்தவர். 2021 திமுகவிற்கு முன்பே பிரசாந்த் கிஷோரை அதிமுக அணுகியதாகவும் ஆனால் பாஜக கூட்டணியால் அவர் மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இப்போதும் திமுக தலைமையிடம் நல்லுறவில் இருந்து வருகிறார் பிரசாந்த் கிஷோர். அப்படி இருக்கையில் ஆந்திரா பார்முலாவிற்கு கை கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.